Welcome to Jomath. I am Jyotilakshmi, Maths Tutor. Students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது ஆல் ஆஃப் யூ நோ அபவுட் லீனியர் பாலினாமியல் ஃபர்ஸ்ட். லீனியர் பாலினாமியல்னால் உங்களுக்கு தெரியும், டிகிரி 1 இருக்கிற பாலினாமியல்னால் லீனியர் பாலினாமியல் சொல்லுவோம். ஸோ இந்த பாலினாமியல்லாம் ஈக்குவேட்டட் டு எனி கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த லீனியர் பாலினாமியல் லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கெல்லாம் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க, ஈக்குவேஷனுக்கு எப்படிடா கிராஃப் வரும் அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கெட் இன்டு த கிளாஸ் ரூம். Today we are going to see the linear equations. So first நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா linear equations in one variable பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் லாஸ்ட் இயரே 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. That is for an example, linear equation in one variable na 2x plus 5 equal to 0. Then 5x minus 3 equal to 0. So நான் y எடுத்துக்கிறேன், 5y minus 3 equal to 0. ஸோ இதனுடைய சால்விங் மெத்தடு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸுக்கு சால்வ் பண்ணீங்க. ஸோ 2x is equal to minus 5. இந்த 5 plus 5 இப்படி போகும்போது minus 5. ஸோ x is equal to minus 5 by 2 which is equal to minus 2.5. ஸோ x is equal to minus 2.5ன்னு வரும். இங்கே எடுத்திங்கன்னா 5y equal to 3, y equal to 3 by 5 which is equal to 0.6. So y equal to 0.6. ஸோ இந்த மாதிரி எக்ஸு ஒய்க்கு சால்வ் பண்ணியிருப்பீங்க லோயர் கிளாஸில். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதை லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா அதனுடைய டிகிரி வந்து 1 இருக்கும். தட் இஸ் இஃப் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 1 தென் இட் இஸ் செட் டு பி லீனியர் பாலினாமியல். ஓகே, ஃபஸ்ட்டு பாலினாமியலில் பாருங்கள், அதுக்கப்புறமா ஈக்குவேஷனுக்கு வரலாம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னா ஒரு பாலினாமியல் அதனுடைய டிகிரி எப்படி இருக்கணும்னா 1 இருக்கணும், அதில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா 2x plus 5 equal to 0. இதில் வேரியபிள் இன்வால்வ்டு இஸ் ஒன்லி எக்ஸ். அப்போ 1 வேரியபிள் தான் இருக்குது. அதனுடைய பவர் பாருங்கள் 1. டிகிரினா ஹையஸ்ட் பவர் ஆஃப் த பாலினாமியல். ஸோ அதனுடைய பவர் 1 இருக்கிறதுனால இதை லீனியர் பாலினாமியல் சொல்லலாம். ஸோ ஒரு லீனியர் பாலினாமியலை எனி பாலினாமியல் இஸ் ஈக்குவேட்டட் டு எனி கான்ஸ்டன்ட். அதில் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து இந்த பக்கம் ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்ததுனாலே அதை என்னன்னு சொல்லலாம்னா ஈக்குவேஷன்னு மாறிடும். பாலினாமியலை என்னன்னு சொல்லலாம், பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால. இதுவும் பாருங்கள் லீனியர் பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். பட் இங்கே இருக்க வேரியபிள் எக்ஸ், இங்கே இருக்க வேரியபிள் ஒய். அப்போ இங்கே இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இது எல்லாத்துக்குமே எல்லா ஈக்குவேஷன், நாட் ஓன்லி லீனியர் ஈக்குவேஷன் வித் எனி டிகிரி. இட் மே பி a quadratic equation or cubic or biquadratic or degree with 5 equation with degree 5, degree 6, 7 எது இருந்தாலும் அதுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பற்றி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்றது எப்படிடா ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம கிராஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக முடியும். எப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா -2.5. ஸோ இதில் ஒய் வந்து இன்வால்வே ஆகலை. பட் நீங்கள் கிராஃப்னு எடுக்கும்போது அதில் XY பிளேன் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. யூ வில் ஹாவ் XY பிளேன். origin, this is x dash and this is y dash. இதுவும் லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வந்து கார்ட்டீசியன் பிளேன் சொல்லுவாங்க, இல்லாட்டி XY பிளேன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸுன்னு ஒரு வேரியபிள், ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இதில் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், அது மேலே லைன்ஸ் இருக்குது. ஸோ பட் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு வேரியபிள் ஒய் கிடையாதுங்க. ஓகே, ஸோ ஒய் இல்லை அப்படின்னாலும் எக்ஸோட வேல்யூ -2.5 அப்படின்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எதுவாக இருந்தாலும் யூஸ்வலாக இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனில் 2 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அதில் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ மாற மாற ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கும்னா சேஞ்ச் ஆகிட்டே வரும். எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒய் சேஞ்ச் ஆகிட்டே வரும். பட் இங்கே ஒய் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ எதுவாக இருந்தாலும் மேபி இட் மேபி 0
-1 1 2 எப்படி இருந்தாலும் y-ஓட வேல்யூ வந்து ஆல்வேஸ் 2.5. தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் -2.5 -2.5. ஸோ இதான் கிராஃப்க்கு நம்ம போடுற டேபிள், கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்காக போடுற டேபிள். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கிராஃப் போடுறோம் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கிது. வாட் எவர் மேபி த ஒய் வேல்யூ, ஆல்வேஸ் தி எக்ஸ் வேல்யூ இஸ் -2.5. ஓகே, இதுதான் இதனுடைய மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிராஃபில் நம்ம ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஆர்டர்ட் பேர்னால் என்னென்னு தெரியும். இப்போ ஒரு XY பிளேன் எடுத்திங்கன்னா அதில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஆர்டர்ட் பேர் இருக்கும். ஒரு பாயிண்ட் மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஈக்குவலாக இருக்காது. ஒரு பாயிண்ட் மேலேயே இன்னொரு பாயிண்ட் வச்சா தான் 2 பாயிண்ட்டும் ஈக்குவல். பக்கத்தில் வெரி நெய்பர்ஹுட் கிட்ட இருந்தால் கூட வேறு ஆர்டர்ட் பேர் தான் அது காமிக்கும். ஆர்டர்ட் பேர்னால் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் இப்போ இதுக்கு ஆர்டர்ட் பேர் எழுதுனா இப்படி எழுதுவோம் நம்ம -2.5, 0. The first ordered pair x value, y value, x value, y value. Second ordered pair is -2.5, -1. The third one is -2.5, 1. The fourth one is -2.5, 2. So நான் வெறும் 2 வரைக்கும் தான் இங்கே எழுதியிருக்கேன். வாட் எவர் மேபி த ஒய் வேல்யூ, இட் கேன் டேக் அ நெகட்டிவ் வேல்யூ ஆர் பாசிட்டிவ் வேல்யூ. எதுவாக இருந்தாலும் எக்ஸோட வேல்யூ ஆல்வேஸ் -2.5, மாறாமல் எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த ஈக்குவேஷனில். ஓகே, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ப்ளாட் பண்ணி பாருங்கள். தட் இஸ் -1 -2 -3, here 1 2 3, here -1 1 2 3, here -1 -2 -3. ஸோ இந்த மாதிரி கிராஃபில் நம்ம ரஃபாக ப்ளாட் பண்ணும்போது x = -2.5னா இட் லைஸ் பிட்வீன் -2 and -3. அப்போ இங்கே வரும் -2.5. எக்ஸோட வேல்யூ இங்கே தான் இருக்கும் -2.5. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ப்ளாட் பண்ணுறேன். -2.5, 0னா இட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் இட் செல்ஃப். -1னா இங்கே வரும் இதுக்கு நேராக. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் -1, ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் -2.5. உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ரெப்ரசன்ட் தி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஒய் ரெப்ரசன்ட் தி vertical distance. அந்த ஆர்டர்ட் பேரில் இதை ஆப்சிஸான்னுவாங்க, இதை ஆர்டினேட்டுன்னுவாங்க. போத் புட் டுகெதர் நோன் ஆஸ் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது -2.5, 0 இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து -1 -2.5, -1. அடுத்தது என்ன இருக்குது -2.5, 1 இந்த பாயிண்ட் -2.5, 1. அதே மாதிரி -2.5, 2 வந்து இங்கே வரும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது யூ வில் கெட் a straight line like this here. Okay, -2.5, 1 -2.5, 0. ஸோ இதையெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் a straight line like this. இப்போ தெரியுதா இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு தெரியுதா? ஒரு ஈக்குவேஷன் எப்படி கிராஃபாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷனை நம்ம x = -2.5ன்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த வெர்ஷனில் 2x + 5 = 0 எப்படி வேணால் எழுதலாம். எய்தர் this one or this one. x = -2.5 or else 2x + 5 = 0. Both are same. Both represent the same line. ஓகே, ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் தான் இங்கே. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது உங்களுக்கு இல்லையா? ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸை எங்கேயுமே டச் பண்ணலை. வெறும் எக்ஸ் ஆக்சிஸை இந்த 2.5 எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸை -2.5ன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. ஒய் ஆக்சிஸை அது எங்கேயுமே மீட் பண்ணவும் பண்ணாது. பிகாஸ் திஸ் லைன் இஸ் parallel to ஒய் ஆக்சிஸ். உங்களுக்கு தெரியும் parallel lines never meet. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக பாஸ் ஆகுது. எந்த பாயிண்ட்லனா -2.5ன்ற பாயிண்டில் பாஸ் ஆகுது. ஸோ யூ நோ தட் ஸ்ட்ரெயிட் லைன் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஆன் போத் சைட்ஸ். உங்களுக்கு தெரியும் லைன் செக்மெண்ட் அப்படின்னா இட் ஹேஸ் அ ஃபைனைட் லென்த். ரே அப்படின்னா இட் ஹேஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், நோ எண்டிங் பாயிண்ட். ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னும் போது போத் சைட்ஸ் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட். அப்போ இந்த லைன் நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் உங்கள் பிளேன் எவ்வளோ பெருசாக, பிளேன்னா இங்கே போர்டு இஸ் மை பிளேன் ஹியர். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எப்போவுமே அது ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணாது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதுவும் படிச்சிருக்கீங்க லோயர் கிளாஸில். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்திங்கனாலும் எல்லா பாயிண்ட்டோட ஆர்டர்ட் பேர்லையும் எக்ஸோட வேல்யூ மட்டும் மாறவே மாறாது. -2.5 தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒய் மட்டும் எனி ரியல் வேல்யூ இந்த பக்கம் போகும்போது ஏறிட்டே போகும், இந்த பக்கம் போகும்போது கீழே
இந்த சைடில் இறங்கிட்டே போகும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் y வேல்யூ. ஸோ y கேன் டேக் எனி ரியல் வேல்யூ, பட் ஆல்வேஸ் தி x வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் -2.5. ஓகே, ஸோ இந்த லைன் வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், y ஈக்குவல் டு 0.6. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, yல 0.6னா இட் லைஸ் பிட்வீன் 0 and 1. அப்போ இந்த இடத்துல இருக்கும், சம்வேர் எல்ஸ் இங்கே இருக்கும். இதுதான் என்னது 0.6. ஓகே, இந்த பாயிண்ட் தான் 0.6. எக்ஸோட வேல்யூ இங்கே 0வாக இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து 0.6. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 0.6, தட் இஸ் 5y - 3 ஈக்குவல் டு 0வை சால்வ் பண்ணிங்கன்னா y ஈக்குவல் டு 0.6 கிடைக்கும். இப்போ இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு டேபிள் எடுத்தீங்கன்னா x, y, வாட் எவர் மே பி தி எக்ஸ் வேல்யூ எனி ரியல் வேல்யூவாக இருக்கலாம், பட் y வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0.6, 0.6, 0.6. இங்கே எப்படி y வேல்யூ எதுவாக இருந்தாலும் x வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் இருந்ததோ, அதே மாதிரி இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா x வேல்யூ எதுவாக இருந்தாலும் எனி ரியல் நம்பர், தென் y இஸ் ஆல்வேஸ் 0.6. இப்போ இதனுடைய கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். x, x dash, y, y dash, origin, so 1, 2, 3, 4, -1, -2, -3, -4. So here 1, 2, 3, -1, -2. Okay. So இப்போது y ஈக்குவல் டு 0.6 அப்படின்னா y ஆக்சிஸ் மேலே 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் இங்கே லை ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுக்கலாம் அப்படின்னா 0, this 0, ஆர்டர்ட் பேர் எழுதுனீங்கன்னா -1, 0.6, 0, 0.6, 1, 0.6. நான் 3 தான் எழுதியிருக்கேன். தட் இஸ் இனஃப் டு ட்ரா த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும்னா 2 ஆர்டர்ட் பேரே இனஃப். 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலே ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம். பட் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸோட வேல்யூ எனி ரியல் வேல்யூ எது வேணால் இருக்கலாம். ஆல்வேஸ் y இஸ் 0.6ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0.6. ஸோ இந்த மாதிரி -1, 0.6னா இங்கே லை ஆகும், 1, 0.6னா இங்கே லை ஆகும். ஸோ இப்போ இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை எங்கேயுமே டச் பண்ணாது. இஃப் யூ எக்ஸ்டெண்ட் போத் சைட்ஸ் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன், இட் நெவர் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பிகாஸ் த line is parallel to x axis. இந்த லைனை தான் என்னன்னு சொல்லுவோம், y equal to 0.6 or 5y minus 3 equal to 0ன்னு சொல்லலாம். இதனுடைய vertical distance x axisல இருந்து பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் வந்து horizontal distance always same -2 point, that is 2.5. அது நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால நம்ம -2.5ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். பட் டிஸ்டன்ஸ்ன்னு எடுக்கும்போது இட் ஷுட் பி பாசிட்டிவ், தட் இஸ் 2.5 தான் டிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும், இங்கே ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் மேலே இஃப் யூ டேக் எனி பாயிண்ட், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த லைன் மேலே அந்த பாயிண்டில் எல்லாத்துலேயுமே அந்த ஆர்டர்ட் பேரில் இருக்க ஆர்டினேட் வந்து ஆல்வேஸ் 0.6, தட் இஸ் ஒய் வேல்யூ. ஆர்டர்ட் பேர்னா எக்ஸ்கமா ஒய்ன்னு உங்களுக்கு தெரியும், இது எக்ஸு இது ஒய்ன்னு. இந்த ஒய் வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ட் பேரில் கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் அப்படியே இருக்கும், அதே வேல்யூவே வந்துக்கிட்டே இருக்கும். இஃப் யூ டேக் எனி பாயிண்ட், எவ்வளோ தூரம் நீங்கள் பிளேனில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் மாறாமே இருக்கும். அதனால தான் இதனுடைய ஈக்குவேஷனை என்னன்னு சொல்கிறோம், நம்ம y ஈக்குவல் டு 0.6ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ மாறாமல் இருக்கிறதுனால இந்த லைன் ஈக்குவேஷனை எக்ஸ் ஈக்குவல் டு -2.5ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது திஸ் இஸ் அபவுட் ஒய் ஆக்சிஸ், தட் இஸ் த லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஸோ இதிலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த 2x + 5 = 0 அப்படின்றது லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் வித் த வேரியபிள் எக்ஸ். இதில் ஒய் கிடையாது. அப்படி இருந்தால் அந்த லைன் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவேஷனில் இருக்க இன்வால்வ் ஆகிருக்க வேரியபிள் எக்ஸாக இருந்தால் த லைன் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். லீனியர் ஈக்குவேஷனில் இருக்க வேரியபிள் ஒய்யாக இருந்ததுன்னா தட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ மொத்தத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் இருக்கும்போது இஃப் த வேரியபிள் இஸ் எக்ஸ் then the line is parallel to y axis. In linear equation in one variable with the variable y, then the line is parallel to x axis. அப்படியே உல்டாவா ரிவர்ஸில் எடுங்க, எக்ஸ்னா y ஆக்சிஸ்க்கு பேரலல், ஒய்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல். ஓகே, இது தவிர அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னா the line is always either parallel to x axis or parallel to y axis. வேறு ஆப்ஷன் அதுக்கு கிடையாது.
அண்ட் அகெயின் இன்னொன்று என்னதுன்னா எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்க எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 0. எதனால் ரீசன் அப்படின்னா இது மேலே எந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்தாலும் இப்போ இந்த பாயிண்ட் வந்து 1 இல்லையா எக்ஸ் ஆக்சிஸில், இந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்படின்னா என்னென்னு மார்க் பண்ணுவீங்க 1,0. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண சொன்னால் எப்படி மார்க் பண்ணுவீங்க 2,0. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண சொன்னால் 3,0. அதே மாதிரி இங்கே இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது -1,0. அப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதனுடைய ஆர்டர்ட் பேரில் ஆர்டினேட் தட் இஸ் ஒய் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0. அப்போனா அந்த லைனோட ஈக்குவேஷன் y = 0. அதாவது ஒய்யோட வேல்யூ மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக 0 இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷனை y = 0ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எடுங்க, இதை எப்படி மார்க் பண்ணுவீங்க 0,1. இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவீங்க 0,2. இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவீங்க 0,3. ஸோ இங்கே உள்ள பாயிண்ட்டு 0,-1. ஸோ நீங்கள் வந்து அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே இஃப் யூ டேக் எனி பாயிண்ட் இன் ஆல் தி ஆர்டர்ட் பேர் த ஆப்சிஸா இஸ் 0 ஆல்வேஸ். ஆப்சிஸா 0. ஆப்சிஸானா என்னது எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ 0வாக இருக்கிறதுனால ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா x = 0. ஸோ இதுவும் பாருங்கள் உல்ட்டாவாக வரும். எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து y = 0, ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் x = 0. புரியுதா? ஆல்டுகெதர் இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் எய்தர் இன் எக்ஸ் ஆர் இன் ஒய், எப்படி வேணால் இருக்கலாம். எனி ஒன் வேரியபிள் எக்ஸு ஒய் தான் இருக்கணும், இல்லை இசட் என்ன வேணால் இருக்கலாம். பட் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது இட் ஷுட் பி எய்தர் இன் எக்ஸ் ஆர் இன் ஒய். ஏன்னா நம்ம எக்ஸ் ஒய் பிளேனில் தான் நம்ம என்ன பார்க்குறோம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்குறோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னால் டிகிரி 1 இருக்கணும். அங்கே ஈக்குவேஷனில் இன்வால்வ் ஆகிருக்க வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எனி ஈக்குவேஷன் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் கிராஃப். ஸோ அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தோம். அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் வித் த வேரியபிள் எக்ஸாக இருந்ததுன்னா தட் லைன் வில் பி parallel to y axis. Then the linear equation in one variable with the variable y இருந்ததுன்னா that line is parallel to x axis. Okay, and then equation of x axis is y = 0. Equation of y axis is x = 0. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் நம்ம. ஸோ ஆக மொத்தம் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னா அது வந்து ஆல்வேஸ் எய்தர் parallel to x axis ஆர் parallel to y axis தான் இருக்கும். வேறு ஆப்ஷன் அதுக்கு கிடையாது. அப்படித்தான் இருக்க முடியும் பிளேனில். அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படித்தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ax plus b equal to 0 where a is not equal to 0, a comma b belongs to real numbers. இதுதான் என்னது லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 that is one variable. ஸோ இதில் x தான் வேரியபிள், இங்கே b வந்து கான்ஸ்டன்ட். இங்கே இருக்க இந்த a வேல்யூ இருக்குது இல்லையா, இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். பிகாஸ் இந்த a வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா இந்த டேர்ம் வந்து என்ன ஆகிடும்னா அப்படியே வேனிஷ் ஆகிடும். அப்போ அந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனாகவே இருக்காது, ஒரு அப்சர்டாக இருக்கும். b இஸ் நாட் ஆல்வேஸ் 0 இல்லையா. இப்போ வரும் உங்களுக்கு இது வேனிஷ் ஆகிடுச்சுன்னா b = 0ன்னு வரும். பட் b டேக்ஸ் எனி ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர்னா சப்போஸ் இஃப் யூ டேக் 3 = 0ன்னு வரும், விச் இஸ் அப்சர்ட், சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா a இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது என்னவாக இருக்கும் லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கும். பட் ஏவும் பியும் எனி ரியல் வேல்யூ, ஏ மட்டும் 0 தவிர எனி ரியல் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு see now we are going to see linear equation in two variables. Okay, so two variables ன்னும் போது அது x y ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபார் an example 2x plus 3y equal to 5. This is a linear equation in two variables. See, the highest power of the variable is 1. X oda power 1 da, y oda power 1 da. So, அது ஒரு linear equation. At the same time, how many variables involved? Two variables involved. X, y in two variables involved ஆயிருக்கு. So, we can say it as linear equation in two variables.
ஓகே, ஸோ இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் அதாவது இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டேக் 3y ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு எடுத்துகிட்டு வாங்க. y ஈக்குவல் டு 5 மைனஸ் 2x, தென் y ஈக்குவல் டு 5 மைனஸ் 2x பை 3. இந்த 3 கீழே வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா x வேல்யூ -1 0 1, எனி x வேல்யூ எது வேணால் கொடுத்துட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் y வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்போஸ் x வேல்யூ இஸ் ஃபர்ஸ்ட்டு x வேல்யூ -1 கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்னு பாருங்கள். y ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 இன்ட்டு 1, 5 minus 2 into 1 by 3, 5 minus 2 by 3, which is equal to 3 by 3 equal to 1. So x ஓட வேல்யூ -1 னா y ஓட வேல்யூ என்ன வருது? 1 வருது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 5 by 3 வரும், which is a decimal number. ஆக்சுவலி இங்கே 0 கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ 5 by 3 வரும், டெசிமல் நம்பரில் இருக்கும் இல்லையா? ஸோ x is equal to 0, y equal to 5 by 3. 5 by 3 means 1.666 போகும். I'll take it as 1.6. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 equal to, that is x equal to 1 கொடுத்தீங்கன்னா 5 minus 2. Sorry, if you give -1, இங்கே -1 கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே +2 ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. ஸோ இட் இஸ் 7 by 3. 7 by 3னா டெசிமலில் வரும். தட் இஸ் 2.333 போகும். ஸோ இங்கே 2.3 வரும். இப்போது எக்ஸுக்கு வந்து 1 கொடுத்து பாருங்கள். எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 5 minus 2 into 1, 2 into 1 by 3. ஸோ y ஈக்குவல் டு 3 by 3. ஸோ இந்த கேஸில் தான் y ஓட வேல்யூ 1 வரும். அதில் -1 கொடுத்தோம்னா 2.3 வரும். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃபில் ப்ளாட் பண்ணிவிட்டு அந்த லைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஒரிஜின் x dash, y y dash. ஸோ 1 2 -1 -2. ஸோ here 1 2 3 4 -1 -2. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணலாம். ஆர்டர்ட் பேர் என்னென்னு நமக்கு -1, 2.3. ஆர்டர்ட் பேர் அப்படியே xy சேர்த்து எழுதுங்க. 0, 1.6, 1, 1. ஸோ இப்படி தான் வரும் இல்லையா? இப்போ -1, 2.3 அப்படின்னா -1 இங்கே இருக்குது. 2.3னா 2க்கும் 3க்கும் in between somewhere else here you will get. This is -1, 2.3. 0, 1.6னா 0 இங்கே, 1.6னா இங்கே வரும். 0, 1.6 -1, 2.3 and 1, 1. 1, 1னா இங்கே இருக்கும். 1, 1. ஸோ இது மூணுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா you will get a straight line. ஸோ கிடைச்சிருச்சா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x + 3y = 5. ஸோ இந்த லைன் பாருங்கள், இட் இஸ் நெய்தர் பேரலல் டு ஒய் ஆக்சஸ் நார் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ். ரெண்டுத்தையுமே டச் பண்ணும். இது எக்ஸ் ஆக்சஸையும் டச் பண்ணும். எக்ஸ் ஆக்சஸை இந்த பாயிண்டில் டச் பண்ணியிருக்கு, ஒய் ஆக்சஸை இந்த பாயிண்டில் டச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தது லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா எய்தர் இட் வில் டச் ஒன்லி த எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் எல்ஸ் ஒன்லி த ஒய் ஆக்சிஸ். இந்த மாதிரி லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸையும் டச் பண்ணும், ஒய் ஆக்சிஸையும் டச் பண்ணும். அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் பேரலாக இருக்காது, ஒய் ஆக்சிஸ்க்கும் பேரலாக இருக்காது. ஸோ இப்போ இது மேலே இருக்க எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் அந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ஈக்குவேஷனை ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஆர்டர்ட் பேரன் எடுத்திருக்கேன். ஸோ இது 1, 1 எடுத்திருக்கேன் இல்லையா? இந்த 1, 1 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் நீங்கள். எக்ஸுக்கும் 1, இது எக்ஸ் வேல்யூ ஆர்டர்ட் பேரில், இது ஒய் வேல்யூ உங்களுக்கு தெரியும். எக்ஸுக்கும் 1, ஒய்க்கும் 1 கொடுத்து பாருங்கள். 2 × 1 is 2. எக்ஸுக்கு 1 கொடுத்துருக்கேன், ஒய்க்கும் 1 வேல்யூ கொடுத்துருக்கேன். 2 × 1 is 2, 3 × 1 is 3, 2 + 3 = 5. அப்போது லெஃப்ட் சைடும் இங்கே 2 + 3 5 ஆகிடும், ரைட் சைட்லேயும் 5 இருக்குது. இதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது. ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக
வரணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் வாட் எவர் மே பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் ஈக்குவேஷன் தென் தட் பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த பர்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஈக்குவேஷனோட ஸ்ட்ரெயிட் லைன் மேலே லை ஆகிற எல்லா பாயிண்ட்டுமே, இதுக்கு மேலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். எந்த ஒரு ஆர்டர் பேரை எடுத்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இதில் உள்ள பியூட்டி. ஓகே, ஸோ அப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே த பாயிண்ட்ஸ் விச் லைஸ் ஆன் தீஸ் ஸ்ட்ரெயிட் லைன் satisfies that particular line equation. இதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் a straight line in two variablesன்னும் போது அது என்னவா இருக்கும்? neither parallel to x axis nor parallel to y axis இருக்கும். At the same time any point if you take on the straight line it will satisfies that particular equation. அதே மாதிரி தான் ஒன் வேரியபிள்லையும் லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்லையும் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அது மேலே இருக்க எந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த ஈக்குவேஷனில் அது சாட்டிஸ்ஃபை ஆகும் அந்த ஈக்குவேஷன். Now you can able to understand the graphical representation of linear equation in one variable as well as two variables. Okay, linear equation in two variables definition பாருங்க. A linear equation in two variables is of the form ax plus by plus c equal to 0. So இதுதான் general form of linear equation in two variables where a, b and c are real numbers, both a and b are not 0. எப்படி நம்ம லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிளில் ax plus b equal to 0ல் a வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், 0வாக இருக்கக்கூடாது. அதர் தென் 0 இட் கேன் டேக் எனி ரியல் வேல்யூ. ஸோ ab belongs to rன்னு பார்த்தோம். இந்த சேம் வே டூ வேரியபிள்ஸ் எடுக்கும்போது ax plus by plus c equal to 0. இங்கே bன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், இதில் பார்த்தீங்கன்னா c is constant. At a time both should not be 0. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. see both a and b are not 0. ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருக்கலாம். either a or b at the same time a, b is not equal to 0. ரெண்டுமே 0 ஆகக்கூடாது. ரெண்டுமே 0 ஆச்சுன்னா உங்களுக்கு திரும்ப அகெயின் என்ன இருக்கும்னா இது ரெண்டு வேனிஷ் ஆகிட்டு c equal to 0 மட்டும்தான் இருக்கும், which is absurd. c because c can take any real number. இங்கே a, b, c belongs to any real number. a and b or both or not 0 at a time. At a time ரெண்டுமே 0 இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே 0 ஆகிடுச்சுன்னா ஈக்குவேஷன் ஒன்லி c equal to 0ன்னு இருக்கும். இட்ஸ் ராங். ஏதாவது ஒன்று 0 ஆகலாம். சப்போஸ் எக்ஸ் மட்டும் a மட்டும் 0 ஆகிடுச்சுன்னா எக்ஸ் வேனிஷ் ஆகிட்டு லீனியர் ஈக்குவேஷன் தான் இருக்கும், பட் ஒன் வேரியபிளில் இருக்கும். சப்போஸ் y போயிடுச்சு b 0 அப்படின்னா இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிட்டு உங்களுக்கு ax plus c equal to 0 இருக்கும். ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் வித் த வேரியபிள் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, பட் கண்டிஷன் என்னதுன்னா ரெண்டுமே அட் அ டைம் 0வாக ஆயிடுச்சுன்னா அது ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனாகவே இருக்க முடியாது, ஈக்குவேஷனாகவே இருக்க முடியாது. தட் இஸ் த மீனிங். அதனால தான் அட் அ டைம் ரெண்டுமே 0 ஆகக்கூடாதுன்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. புரியுதா இந்த டெஃபினிஷன்? இப்போ புரியுதா? ஸோ ஹியர் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இந்த ஏபிசி பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ ஏபிசி வந்து எனி ரியல் வேல்யூ இட் கேன் டேக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இர்ரேஷ்னல் நம்பராக கூட இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சிஸ்டம் ஆஃப் டூ லீனியர் ஈக்குவேஷன் வித் டூ வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see about the system of two linear equation with two variables. லீனியர் ஈக்குவேஷன் வித் டூ வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ அதுவே டூ ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் இல்லை ஏதாவது ஒரு ஸ்லேட் ஏதாவது கொடுத்து டூ லைன்ஸ் ட்ரா பண்ணு அப்படின்னு சொன்னால் வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? எப்படியெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா டூ இன்டர்செக்டிங் லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். இந்த டூ லைன்ஸும் எப்படி இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணலாம், இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. அனதர் வே பார்த்தீங்கன்னா டூ பேரலல் லைன்ஸாக ட்ரா பண்ணலாம். திட் இஸ் ஏபி சிடி ஆர் டூ இன்டர்செக்டிங் லைன்ஸ் intersecting at the point O. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா AB and CD are two parallel lines. CD. Okay, parallel lines are draw பண்ணலாம். So they never meet. இது one of the way. Another way என்னதுன்னு பார்த்தீங்கன்னா AB இந்த AB line மேலேயே another line CD you can draw. Okay, CD.
ஸோ இப்போ இந்த லைன்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ். இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா parallel lines. parallel lines. இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா coincident lines. ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைன் வரைகிறது கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இந்த 3 பாசிபிள் வேஸ் தான் இருக்கும், வேறு பாசிபிள் வேஸ் கிடையாது. ஸோ ஒரு பேப்பரோ ஸ்லேட்டோ கொடுத்து உங்கள்கிட்ட 2 லைன்ஸ் வர அப்படின்னு சொன்னால் இந்த 3 மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு மெத்தடில் தான் நீங்கள் 2 லைன்ஸையும் வரைய முடியும். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட கொடுக்குற அந்த பேப்பர் இல்லை ஸ்லேட் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம பிளேனுன்னு சொல்லுவோம். பிளேன். ஸோ பிளேனில் வந்து 2 லைன்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் இந்த 3 வேஸில் ஏதாவது ஒரு வேல தான் இருக்கும். ஓகே, இந்த 3 வேஸில் ஏதாவது ஒரு வேல தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம கிராஃபிக்கலாக கண்டுபிடிக்கிறது, தென் கிராஃப் இல்லாமல் கண்டிஷன்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, கிவன் 2 லைன்ஸ் லைன் ஈக்குவேஷன் 2 கொடுத்துட்டாங்கன்னா, பிகாஸ் திஸ் லைன் ஏபிக்கு வந்து ஒரு லைன் ஈக்குவேஷன் இருக்கும் வித் 2 வேரியபிள்ஸ், பிகாஸ் திஸ் இஸ் நெய்தர் parallel to x axis nor parallel to y axis இந்த லைன் இல்லையா. ஸோ அதனால் ஏபி அண்ட் சிடி வந்து லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள்ஸாக இருக்கும். ஏபிக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், சிடிக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அந்த கிவன் 2 ஈக்குவேஷனை வச்சே நம்ம வந்து அது ரெண்டுமே இன்டர்செக்டிங் லைன்ஸா, parallel லைன்ஸா அண்ட் கோஇன்சிடென்ட் லைன்ஸா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி you know that the general form of the linear equation, that is ax plus by plus c equal to 0 இல்லையா. இதுதான் லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள்ஸோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நம்ம கோஎஃபிஷியண்ட்டை மாற்றிக்கலாம். a1x plus b1y plus c1 equal to 0 and one more equation is a2x plus b2y plus c2 is equal to 0 where a1, b1, c1 and a2, b2, c2 are the real numbers. At the same time a1 and b1 are not, both are not 0. அதே மாதிரி a2 and b2 both are not zeros. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருக்கோம். எடுத்ததுக்கப்புறமா ஆக்சுவலி இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நீங்கள் கிராஃபில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஈச் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை காமிக்கும், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை காமிக்கும். ஓகே, ஸோ அந்த லைன்ஸ் எப்படியெல்லாம் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ், parallel lines and coincident lines. coincident lines. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். இது 3 பாசிபிலிட்டிஸில் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இந்த 2 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட சால்விங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சால்விங் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸில் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட், அனதர் மெத்தட் இஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட், தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட். இது எல்லாமே இந்த இயர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸுக்கு ஒரு ரியல் நம்பரும் ஒய்க்கு ஒரு ரியல் நம்பரும் வேல்யூவாக கிடைக்கும். ஓகே, எனி ரியல் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எனி ரியல் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது ஒரு ஆர்டர்ட் பேராக இருக்கும், எக்ஸ் கமா ஒய். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை நீங்கள் ஆர்டர்ட் பேராக எழுதும் போது எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் கமா ஒய் இஸ் ஆர்டர்ட் பேர்னா இட் இஸ் அ பாயிண்ட் ஆன் த பிளேன், பாயிண்ட் ஆன் தி எக்ஸ்ஒய் பிளேன். இந்த மாதிரி எக்ஸ்ஒய் பிளேனில் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அது இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின். அதில் 2 இன்டர்செக்டிங் லைன்ஸ் இப்படி வருது இல்லையா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் சொல்லும்போது சொன்னேன், அது மேலே இருக்க பாயிண்ட் ஈவன் இன் 1 வேரியபிள் அப்படின்னா என்ன மீனிங்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணும், அது மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொன்னேன். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி கிடைக்கிற எக்ஸ்ஒய் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ் கமா ஒய் இந்த பாயிண்ட், இந்த ஆர்டர்ட் பேர் ரெப்ரசன்ட் பண்ணுற பாயிண்ட் எங்கே இருக்கும்னா 2 லைன் மேலேயும் இருக்கும். இந்த லைனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை சால்வ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற இந்த வேல்யூ எக்ஸ் கமா ஒய் இந்த ஆர்டர்ட் பேர் இந்த ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது இந்த பாயிண்ட் அது 2 லைன் மேலேயும் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரு லைன் மேலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட் எல்லாமே அந்த லைன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
அப்போது இந்த எக்ஸ் கமா ஒய் இந்த ரெண்டு லைனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஈக்குவேஷனை அப்படின்னா இந்த பாயிண்ட் அந்த ரெண்டு லைன் மேலேயும் இருக்கும். அப்போது அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா டூ லைன்ஸ் வந்து மீட் ஒன்லி அட் ஒன் பாயிண்ட். இட் நெவர் மீட்ஸ் மோர் தென் ஒன் பாயிண்ட். மோர் தென் ஒன் பாயிண்டில் ரெண்டு லைன் மீட் பண்ணவே முடியாது, பாசிபிளே கிடையாது. ஒரு பிளேனில் ஒரு ரெண்டு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி அந்த ரெண்டு லைனும் ஏதாவது ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணும். அது பேரலல் லைனாக இல்லாத பட்சத்தில் அது ஏதாவது ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணும். அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த ஸ்ட்ரெயிட் லைனுன்னா இதை சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற XY வேல்யூன்னு நத்திங் பட் த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போது ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த சொல்யூஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ ஓகே, இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது, அதனால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அதுதான் எக்ஸ் கமா ஒய் நம்ம சால்வ் பண்ணி எடுக்கிற எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டோம். தென் வாட் அபவுட் இந்த கேஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ்? இது ரெண்டு பேரலல் லைன்ஸ் இல்லையா? இந்த லைன் வந்து நெவர் மீட்ஸ், அப்போ நெவர் இன்டர்செக்ட். டூ பேரலல் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட். அப்போது நீங்கள் ரெண்டு பேரலல் லைன் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து சால்வ் பண்ணி எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ரெண்டும் இன்டர்செக்டே ஆகாதுன்னும் போது இந்த எக்ஸ் கமா ஒய் எதை ரெப்ரசன்ட் பண்ணும், கிராஃபிக்கலாக எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா நத்திங் பட் டூ பேரலல் லைன்ஸ்க்கு சொல்யூஷனே கிடையாது. நீங்கள் ரெண்டு பேரலல் லைனை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸ் கமா ஒய்யை கண்டுபிடிக்க முடியாது. எதனால் அப்படின்னா அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாததுனால சொல்யூஷன்றது இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். பட் பேரலல் லைன்ஸ் இன்டர்செக்டே ஆகாதுன்னும் போது அதுக்கு என்ன கிடையாது, அப்போது சொல்யூஷன் கிடையாது. அப்போ கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனும் பேரலல் லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. அப்போ அந்த சிஸ்டமுக்கு என்ன சொல்வீங்க, நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். டூ லைன்ஸ் இருக்குது ABCD. இது ரெண்டும் என்ன ஆகுது, ஒன்று மேலே ஒன்று இருக்குது, சூப்பர் இம்போஸ் ஆகுது, கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இதை தான் நான் என்னென்னு சொன்னேன், கோஇன்சிடென்ட் லைன்ஸ். அப்போ இந்த டூ லைன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், சொல்யூஷன் எக்ஸ் கமா ஒய் என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி கிடைக்கும். ஏன்னா இந்த ஏபி இப்போ ஏபியும் சிடியும் ஒரு மேலே ஒன்று இருக்கிறதுனால அது மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக இருக்கும். தட் இஸ் ஏபி அண்ட் சிடி doesn't represent different line equation. ரெண்டுத்தோட லைன் ஈக்குவேஷனும் ஒரே சேமாக தான் இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அதாவது A1 A2 ப்ரொபோஷ்னலாக இருக்கும், B1 B2 ப்ரொபோஷ்னல், C1 C2 ப்ரொபோஷ்னலாக இருக்கும், எல்லாமே ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதனால் என்ன ஆகாது, உங்களால் ஒரு ஈக்குவேஷன் தான் அங்கே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதுக்கு சொல்யூஷன் வந்து ஒன்றே ஒன்றுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸுன்றதுனால இட் ஹேஸ் மெனி சொல்யூஷன். இன் அதர் வேர்ட்ஸ் போத் த லைன்ஸ் ரெப்ரசன்ட் த சேம் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் வித் டூ வேரியபிள்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்க்கு வந்து எக்ஸோட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு ஒய் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே அதனுடைய சொல்யூஷனாக இருக்கும். இது மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா ஆர்டர்ட் பேருமே அதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தட் இஸ் ரெண்டுத்தோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணி, இப்போ இது எல்லாம் நம்ம கிராஃபில் வரைஞ்சாதான் அது இன்டர்செக்டிங் லைனாக பேரலல் லைனாக இல்லை கோஇன்சிடென்ட் லைனாக தெரியும் அப்படின்னு சொன்னேன். அது இல்லாமல் எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் டேர்ம், இதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், இதை வச்சே ரெண்டு லைனும் கொடுத்துருக்க டூ லைன்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த த்ரீ கேசஸில் எது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லிசன் யா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு டூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டூ லைன்ஸும் நீங்கள் பிளேனில் ட்ரா பண்ணிங்கன்னா கிராஃபில் அந்த டூ லைன்ஸும் இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த டூ லைன்ஸை ட்ரா பண்ணிங்கன்னா பேரலல் லைன்ஸாக இருக்கும். இந்த டூ லைன்ஸை ட்ரா பண்ணிங்கன்னா யூ வில் கெட் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம கிராஃப் இல்லாமையே எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த ஈக்குவேஷனில் 3, இந்த ஈக்குவேஷனில் 2, ஸோ 3/2.
ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்திங்கன்னா 4/1. கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்திங்கன்னா 30/10. 30/10 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு 3/1 வரும். 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3/1. ஸோ 4/1 4ன்னு எழுதலாம், 3/1 3ன்னு எழுதலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக கோஎஃபிஷியன்ஸோட ரேஷியோ எடுத்திருக்கேன். இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்காது. 3/2 இஸ் நாட் ஈக்குவல் டு 4 அண்ட் 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 3. ஸோ இதில் இந்த கேஸில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சம்டைம்ஸ் இது கூட ஈக்குவலாக இருக்கலாம். இது சப்போஸ் 20 இருந்துச்சுன்னா இங்கேயும் என்ன வரும் உங்களுக்கு 3/2 வரும். அப்போ இது மட்டும் ஈக்குவலாக இருக்கலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும். பட் கண்டிப்பாக இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இது இன்டர்செக்டிங் லைன்ஸுக்கான கண்டிஷன். அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோ, கான்ஸ்டன்ட் டேர்மோட ரேஷியோ எடுத்திருக்கோம். இதில் கான்ஸ்டன்ட் டேர்மோட ரேஷியோ கம்பல்சரி கிடையாது. பட் இது ரெண்டும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ரேஷியோஸ் கண்டிப்பாக ரெண்டும் எப்படி இருக்காதுன்னா ஈக்குவலாக இருக்காது. எந்த கேஸில் இன்டர்செக்டிங் லைன்ஸில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5/10 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் 2/4 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 7/6. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணும்போது 5 1s are 5 2s are 2 1s are 2 2s are. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷியோ எப்படி வரும் அப்படின்னா 1/2 which implies 1/2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இது மட்டும் நாட் ஈக்குவல் பாருங்கள். 1/2 ஈக்குவல் டு 1/2 which is not equal to 7/6. ஸோ 2 லைன்ஸ் வந்து பிளேனில் பேரலல் லைனை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோவும் ஒய் கோஎஃபிஷியன்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். பட் எது ஈக்குவலாக இருக்காது, கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் டேர்மோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்காது. இது எந்த கேஸ்லனா பேரலல் லைன்ஸோட கேஸில். நெக்ஸ்ட் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இதில் பாருங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் எடுக்கிறேன் 3/9, ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் 4/12, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 11/33 அதனுடைய ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா 1/3, திஸ் இஸ் ஆல்சோ 1/3, திஸ் இஸ் ஆல்சோ 1/3. அப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். 1/3 இஸ் ஈக்குவல் டு 1/3 இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இது ரெண்டு வேறு லைனே கிடையாது பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த ஈக்குவேஷனை ஹோல் ஈக்குவேஷனையும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும் பாருங்கள். 9/3 இஸ் 3, 12/3 இஸ் 4, 33/3 இஸ் 11. அகெயின் இதை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனே கிடைக்கும். இது ரெண்டும் சேம் ஈக்குவேஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, ரெண்டு வேறு ஈக்குவேஷன் கிடையாது. ஆக்சுவலி ஒரு பிளேனில் ஒரு லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்க முடியும். ஈக்குவேஷன் இஸ் யூனிக் ஃபார் எவ்ரி ஸ்ட்ரைட் லைன். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரையலாம் ஒரு பிளேனில். எக்கச்சக்கமான லைன்ஸ் நீங்கள் அன்கவுண்டபிளாக வரைஞ்சிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒவ்வொரு லைனும் வேறு லைனாக இருந்தால் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் தான் இருக்கும். அதுவும் ஒரே ஒரு லைன் ஈக்குவேஷன் தான் இருக்கும். ஒரு லைனுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்க முடியாது. அதே மாதிரி 2 ஈக்குவேஷன் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது. இது ரெண்டும் சேம் லைன் தான். அதனால தான் உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ், தென் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும், ப்ரொபோஷ்னலாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்தால் எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸோட ரேஷியோவும் ஒய் கோஎஃபிஷியன்ஸோட ரேஷியோவும் கண்டிப்பாக நாட் ஈக்குவலாக இருக்கும். பேரலல் லைன்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோ ஒய் கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். பட் நாட் தி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்காது. இது ரெண்டு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். கோயின்சிடென்ட் லைன்ஸ்னால் 3மே ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ, ஒய் கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ அண்ட் ரேஷியோ ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 3மே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன். இதை நம்ம அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணி எப்படி கண்டிஷன் கொடுக்குறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஜென்ரலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னும் போது அந்த கேஸில் நான் என்ன சொன்னேன், ரேஷியோ ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் ரேஷியோ ஆஃப் ஒய் கோஎஃபிஷியன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு சொன்னேன். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, a1/a2 ஒய் கோஎஃபிஷியன்ஸ் என்னது b1/b2. ரேஷியோ எடுத்தாச்சா, ரெண்டும் எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல். இதான் ரூல். நெக்ஸ்ட் பாருங்கள் பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்ஸும் போது என்ன சொன்னேன் நான், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ ஒய் கோஎஃபிஷியன்ட் ரேஷியோஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் கான்ஸ்டன்ட் டேர்மோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்காதுன்னு சொன்னேன். அப்போ என்ன வரும், a1/a2 எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ, b1/b2ன்றது ஒய் கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோ, கான்ஸ்டன்ட் டேர்மோட ரேஷியோ c1/c2. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், இது வந்து நாட் ஈக்குவல்.
Okay, then coincident lines. A, B, C, D, coincident lines. So, இதுக்கு என்ன சொன்னேன் நானு? All the three will be equal. So, A1 by A2, B1 by B2, C1 by C2. எல்லாத்தோட ரேஷியோவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். Okay, so these are the parallel lines. AB, CD. And here AB, CD. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போது நம்ம கொடுத்துருக்க டூ ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் டூ ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்றத இதை கண்டிஷன்ஸ் வச்சே நம்ம பார்த்துக்கலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் தட் இஸ் கிராஃப் வரையாமே கோஎஃபிஷியன்ஸ் வச்சே நம்ம இந்த கண்டிஷன் எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்படி அந்த சிஸ்டமை எடுத்துக்கலாம். இன்டர்செக்டிங் லைனாக, பேரலல் லைன்ஸாக, இல்லை கோஇன்சிடென்ட் லைன்ஸான்னு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் சொல்யூஷன் சொன்னேன்னா, அப்போ ஒன்லி ஒன் சொல்யூஷன் யூ வில் ஹாவ் பிகாஸ் டூ லைன்ஸ் intersect at only one point, not more than one point. அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இதுக்கு இருக்க முடியும். இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் சொல்யூஷன் அப்படின்னும் போது ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்னா இட் ஹேஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஒன்னை தான் என்னன்னு சொல்லுவோம்? யூனிக்னு சொல்லுவோம். அப்போது இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்தால் அது அந்த கேஸில் நமக்கு என்ன கிடைக்கும்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். பேரலல் லைன்ஸாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்? அது ரெண்டும் மீட்டே பண்ணாது. அப்போது சொல்யூஷனே கிடையாது அப்படின்னும் போது இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேரலல் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட், ஸோ நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு கோஇன்சிடென்ட் லைன்னா நான் என்ன சொன்னேன்? ரெண்டும் ஒரு மேலே ஒன்று இருக்கிறதுனால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்போது இங்கே என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். மெனி சொல்யூஷன். அந்த லைன் மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே அதுக்கு என்னவாக இருக்கும்? அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன்னாலே அந்த தட் இஸ் XY வேல்யூ வந்து கொடுத்துருக்க போத் ஈக்குவேஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் அது சொல்யூஷன் சொன்னேன். ஸோ இந்த கேஸில் இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்தால் யூனிக் சொல்யூஷன், பேரலல் லைன்ஸாக இருந்தால் நோ சொல்யூஷன், கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருந்தால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகே, தென் அனதர் ஒன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கும் மட்டும்தான் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சுன்னா, சிஸ்டம் ஆஃப் டூ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருந்ததுன்னா வித் டூ வேரியபிள்ஸ், அதை என்னன்னு சொல்லலாம்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் சொல்யூஷன் இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட். சொல்யூஷன் இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், ரெண்டு கேஸ்லேயுமே நமக்கு சொல்யூஷன் இருக்குது. ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். த சிஸ்டம் ஆஃப் டூ லீனியர் ஈக்குவேஷன் in two variables is consistent அப்படின்னு சொல்லலாம். நோ சொல்யூஷன் அப்படின்னா அந்த சிஸ்டம்க்கு சொல்யூஷன் இல்லைன்றதுனால அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கன்சிஸ்டன்ட். அப்போது இந்த கேஸ் ஆஃப் parallel lines the system is inconsistent because it has no solution அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கன்சிஸ்டன்ட்னா என்ன, இன்கன்சிஸ்டன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இருக்குது, இன்கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இல்லை. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம கிளியராக லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அண்ட் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் ரெண்டுமே பார்த்தோம். அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். அந்த சிஸ்டமை சால்வ் பண்ணி டூ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணி அதோட சால்வ் பண்ணால் அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் டூ லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸை எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை, see you.